பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். மும்பையில் பார்த்தீங்கன்னா 10-12 நாளாக அடித்த வெயில், உடம்புலாம் தீ மாதிரி காந்த ஆரம்பிச்சிட்டு எந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் உட்காரலான்னு மாதிரி ஆகிட்டு. இப்போ பாருங்கள், மழை திடீர்னு வெயில் கூடுன மழை. நேற்று தான் ஊர்லேருந்து திருநெல்வேலிருந்து ஃபோன் வந்தது, சொன்னாங்க மழைனா மழை, அந்த ஒரு மழைன்னு. அதே மாதிரி கேரளாலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, எங்கள் அக்கா சொன்னாங்க மழை ஓயவே மாட்டுக்கு, இந்த மழை ஓஞ்சால் நல்லாயிருக்கும், அந்த அளவுக்கு மழை பெய்யுதுன்னு. அப்போ தான் நான் நினச்சேன், மும்பையில் இவ்வளோ வெயில் அடிக்க இவ்வளோ எரிச்சலாக இருக்குது, ஒரு நிமிஷம் ஃபேன் இல்லாமல் இருக்க முடியல, தண்ணி தொட்டிகளுக்கு உட்காந்துக்கலாமோ நினைஞ்சிக்கிட்டே இருக்கும் போது வருண பகவான் நீ என்னை கூப்பிட்டியா பவானி லைஃப் நான் வந்துட்டாரு. இன்னும் மும்பையில் இப்போ 10-12 நாளாக அந்த வெயில் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் மூஞ்சி கழுவுனா மூஞ்சி வந்து நல்லா பொலிவாக இருக்குமா, முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்குமா. அதனால் மழை தண்ணி எப்படியே பிடிச்சி நம்ம அப்படியே மூஞ்சியில் லேசாக ஊற்றிக்கலாம். கருப்பாக இருக்கிறவங்க நம்ம ப்ரைட்டாக ஆயிடலாம். நீங்களும் மழை தண்ணியில் வந்து குளிங்க, மூஞ்சை கழுவுங்க, மூஞ்சி அப்படியே பொலிவாக இருக்கும், சரிங்களா? கேட்குற சின்ன சின்ன பொருளெல்லாம் உடனே நமக்கு டான் கொடுக்காரு. அப்போ பெரிய பெரிய பொருளை ஏன் கொடுக்க மாட்டார்? அது பெரிய பொருள், வெயிட்டான பொருள் தான் லேட்டாக டிலே பண்ணுறாரோ. சரி விடி, பார்த்தீங்களா அந்த அளவு இப்போ மும்பையில் வந்து எங்களுக்கு வெயில் அடிச்சுது, வேர்வை ஃபேன் ஓட்டுனாலும் எங்கடி வந்த மாதிரி இருக்குது. ஆண்ட முடியாது, மழை வந்ததுக்காக கொஞ்சம் ஆசுவாசமாக இருக்குது. மனுஷங்கள்ட்ட போய் ஒரு விஷயம் கேட்டால் அப்புறமாவா, நாளைக்கு வா, இன்று போய் நாளைக்கு வந்து சொல்லுவாங்க. கடவுள்கிட்ட கேட்டு பாருங்கள், லேட்டானாலும் லேட்டாக வரும். அது மாதிரி எங்களுக்கு மும்பையில் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து மழை வந்துட்டு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊர்லேருந்து என்ன பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் ஊரில் மழை பெய்த இடி விழுதான்னு சொல்லுங்கள். இப்போ ரொம்ப நேரம் வெளியே நிற்க முடியாது, மழை மொபைலும் நனைஞ்சிரும், பயங்கரமாக மின்னல் இடி விழுது. பின்ன ஃபோனில் மின்னல் இடி விழுந்து நானும் ஃபோனு கூட தொத்திட்டு போயிடுவேன் போல். அதனால் இந்த வீடியோ இதோடு முடிக்கிறோம். பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். பா இத்தாச்சா, பை, see you, love you.